சுழன்று சுருளாய் ஜலேபி போல சுவையோடு சுற்றும் கதைகள். அறிவும் நெறியும் கலந்தவை ஜலேபி டேல்ஸில் பயணம் செய்வோம். अयोध्यावासी राम राम, दशरथ नंदन राम राम, जानकी जीवन राम राम, दशमुख मर्दन राम राम, हनुमत सेवित राम राम, धर्म स्वरूप राम राम, श्री राम जय राम, जय जय राम, जय जय राम, श्री राम जय राम, जय जय राम, जय जय राम. சீதையாரை அசோகவனத்தில் சந்தித்த பிறகு அனுமன் ஒரு ஆழமான முடிவை எடுத்தார். அவர் தப்பித்து செல்ல முடியும், ஆனால் அவர் அப்படி செய்யவில்லை. அவர் தாமாகவே ராட்சசர்களால் பிடிக்கப்பட அனுமதித்தார். ஏன்? ராவணனை நேரில் சந்தித்து ராமரின் எச்சரிக்கையை நேரடியாக சொல்லுவதற்காக. இது ஒரு வீரத்தின் முடிவு மட்டுமல்ல, ஒரு தூதரின் புத்திசாலித்தனமான தீர்மானம். அனுமன் ராவணனின் அரியணை முன் நின்றார். ராவணன் ஒரு பெரிய அரசன், ஒரு அசாதாரண அறிஞன், வேதங்களையும் சாஸ்திரங்களையும் அறிந்தவன். ஆனால் அகந்தை அவனை மூடிவிட்டது. அனுமன் அமைதியாக கூறினார், சீதையாரை திருப்பிக் கொடுங்கள். ராமருடன் பகை வேண்டாம், இல்லையெனில் அதன் விளைவுகள் கடுமையாக இருக்கும். ஆனால் ராவணன் அந்த வார்த்தைகளை ஏளனமாக எடுத்தான். அவன் சிரித்தான். அவன் அகந்தை அவனை உண்மையை காணவிடவில்லை. ராவணன் கோபத்தில் உத்தரவிட்டான், அவனின் வாலில் தீவை. ராட்சசர்கள் அனுமனின் வாலில் துணிகளை சுற்றினர். அதை எண்ணெயில் நனைத்தனர். பின்னர் தீ மூட்டினர். அவர்களுக்கு அது ஒரு தண்டனை. ஆனால் அவர்கள் அறியவில்லை அது அவர்களின் அழிவின் தொடக்கம் என்பதை. அந்த தீ எரியத் தொடங்கியதும் ஹனுமன் மெதுவாக எழுந்தார். பின்னர் ஒரு பெரிய பாய்ச்சி. அவர் வானில் பறந்தார். ஒரு மாளிகையிலிருந்து மற்றொன்றிற்கு, ஒரு கோபுரத்திலிருந்து இன்னொன்றிற்கு. அவரின் எரியும் வாள் லங்காவின் ஒவ்வொரு மூலையையும் தீயில் மூழ்கடித்தது. அரண்மனைகள் எரிந்தன, வீதிகள் எரிந்தன, நகரம் முழுவதும் தீ பரவியது. இது வெறும் அழிவு அல்ல, இது ஒரு எச்சரிக்கை. ராமரின் சக்தி என்ன என்பதை சொல்வதற்கான ஒரு சின்னம். அதற்கு பிறகு ஹனுமன் கடலை தாண்டி திரும்பினார். ராமர் முன் வந்து வணங்கினார். பிரபு, சீதையாரை கண்டேன். அந்த ஒரு வார்த்தை ராமரின் மனதில் மீண்டும் நம்பிக்கையை எழுப்பியது. துக்கம் நம்பிக்கையாக மாறியது. இப்போது போர் தவிர வேறு வழி இல்லை. பெரிய கடல் முன் நின்றது. அதை எவ்வாறு கடப்பது? அப்போது நளன் முன்வந்தார். வானரர்கள் கற்களை எடுத்தனர். ஒவ்வொரு கல்லிலும் ராமா என்று எழுதினர். அதிசயம் நடந்தது. அந்த கற்கள் நீரில் மூழ்கவில்லை, மிதந்தன. ஒன்றன் பின் ஒன்றாக ஒரு பெரிய பாலம் உருவானது. ராமசேது. இது வெறும் பாலம் அல்ல, நம்பிக்கையின் பாலம். அந்த நேரத்தில் லங்கையில் ராவணன் தனது சக்தியுடன் நின்றான். அவன் மகன் இந்திரஜித் மாயையில் தேர்ந்தவன். அவன் சகோதரன் கும்பகர்ணன், பெரிய வலிமையின் உருவம். மற்றொரு சகோதரன் விபீஷணர், அவர் தர்மத்தின் பக்கம் நின்றவர். ஆனால் ராவணன் அவரின் அறிவுரையையும் ஏற்கவில்லை. அவன் அகந்தை அவனை அழிவிற்கு இட்டுச் சென்றது. போர் ஆரம்பமானது. வானம் முழங்கியது, பூமி அதிர்ந்தது. வானரர்களும் ராட்சசர்களும் மோதினர். ஒவ்வொரு அடி ஒரு மின்னல் போல, ஒவ்வொரு தாக்குதலும் ஒரு இடிமுழுக்கம் போல. இந்திரஜித் மீண்டும் வந்தான். அவன் கண்களுக்கு தெரியவில்லை. அவன் மாயையில் மறைந்திருந்தான். திடீரென அவன் தனது சக்தி வாய்ந்த அஸ்திரத்தை பயன்படுத்தினான். நாகாஸ்திரம்.
ஆகாயத்திலிருந்து பாம்புகளைப் போல அம்புகள் விழுந்தன. அவை ராமரையும் லக்ஷ்மணரையும் சுற்றி கொண்டன. அவர்களின் கைகள் கால்கள் முழு உடல் பிணைக்கப்பட்டன. அவர்கள் போராட முயன்றார். ஆனால் பிணைப்பு வலுத்தது. இறுதியில் அவர்கள் விழுந்தார், அசையாமல். போர்க்களம் அமைதியானது. நம்பிக்கை தளர்ந்தது. அப்போது ஒரு பிரகாசமான ஒளி வானத்தில் தோன்றியது. கருடர் வந்தார். அவரின் வருகையால் பாம்புகள் நடுங்கின. அவை பிணைப்புகளை விட்டுவிட்டு ஓடின. ஒரு கணத்தில் அனைத்து கட்டுப்பாடுகளும் நீங்கின. ராமரும் லக்ஷ்மணரும் மீண்டும் எழுந்தார். படை மீண்டும் உற்சாகம் பெற்றது. நம்பிக்கை திரும்பியது. இப்போது ராவணன் தனது மிகப்பெரிய சகோதரனை எழுப்பினான், கும்பகர்ணன். அவன் எழுந்ததும் பூமி அதிர்ந்தது. அவன் நடந்ததும் மலைகள் குலுங்கின. அவன் போர்க்களத்தில் நுழைந்தான். வானர படை பயந்தது. ஆனால் அவன் முகத்தில் அவன் கடமை மட்டும் இருந்தது. கும்பகர்ணன் வீரமாக போரிட்டான். அவன் வானரர்களை தள்ளினான். படை சிதறியது. அப்போது ராமர் முன்னே வந்தார். அமைதியாக, துல்லியமாக. அவரின் அம்புகள் ஒவ்வொன்றும் இலக்கை துளைத்தது. முதலில் கும்பகர்ணனின் வலிமை குறைந்தது. பின்னர் அவன் நிலை குலைந்தது. இறுதியில் ஒரு இறுதி தாக்குதல். கும்பகர்ணன் விழுந்தான். ஒரு வீரன், தவறான பக்கம் இருந்தவன். கும்பகர்ணன் விழுந்த செய்தி லங்கா முழுவதும் பரவியது. அதை கேட்ட இந்திரஜித் கோபத்தில் எரிந்தான். அவன் மீண்டும் போர்க்களத்திற்கு வந்தான். இந்த முறை அவன் இன்னும் அதிகமாக ஆபத்தானவன். மாயை, அஸ்திரங்கள், விரைவு எல்லாம் ஒன்றாக கலந்திருந்தது. அவன் நேராக லக்ஷ்மணரை இலக்காக எடுத்தான். போர் தீவிரமடைந்தது. அம்புகள் மின்னின, அஸ்திரங்கள் மோதின. திடீரென இந்திரஜித் ஒரு சக்தி வாய்ந்த அஸ்திரத்தை விடுத்தான். அது நேராக லக்ஷ்மணரை தாக்கியது. ஒரு கணத்தில் அவர் தடுமாறினார். அவரின் வில் கைவிட்டது. அவர் தரையில் விழுந்தார், அசையாமல், நிசப்தமாக. ராமர் உடனே ஓடி வந்தார். லக்ஷ்மணா! அவரின் குரலில் கவலை, அன்பு, பயம். ஆனால் எந்த பதிலும் இல்லை. அந்த நிமிடம் போர்க்களம் முழுவதும் உறைந்து போனது. அப்போது வைத்தியர் முன்வந்தார். அவர் கூறினார், சூரிய உதயத்திற்கு முன் சஞ்சீவனி கொண்டு வர வேண்டும். இல்லையெனில் லக்ஷ்மணரை காப்பாற்ற முடியாது. நேரம் ஓடிக்கொண்டிருந்தது. ஒவ்வொரு கணமும் முக்கியமானது. அப்போது அனுமன் முன்வந்தார். அவர் தலையை குனிந்து கூறினார், பிரபு, நான் சென்று கொண்டு வருகிறேன். அவரின் குரலில் உறுதி இருந்தது. அனுமன் வானில் பாய்ந்தார். காற்றை வென்று, மேகங்களை தாண்டி, மலைகளை கடந்து அவர் இமாலயத்தை அடைந்தார். அங்கு ஆயிரக்கணக்கான மூலிகைகள் இருந்தன. எது சஞ்சீவனி? ஒரு கணம் அவர் சிந்தித்தார். நேரம் குறைந்து கொண்டிருந்தது. அப்போது ஒரு தீர்மானம். அவர் முழு மலையையே பிடித்து வேரோடு எடுத்தார். அந்த மலை வானில் பறந்தது. இரவு வானத்தில் ஒரு பிரகாசமான காட்சி. அனுமன் திரும்பினார். மலை கொண்டு வந்தார். சஞ்சீவனி மூலிகை கண்டுபிடிக்கப்பட்டது. அதன் வாசனை மெல்ல பரவியது. போர்க்களம் முழுவதும் மெல்ல லக்ஷ்மணரின் விரல்கள் அசைந்தது. அவரின் மூச்சு திரும்பியது. அவர் கண்களை திறந்தார். ராமர் நிம்மதியாக சுவாசித்தார். அந்த நிமிடம் நம்பிக்கை மீண்டும் பிறந்தது. இப்போது லக்ஷ்மணர் மீண்டும் எழுந்தார். இந்த முறை அவர் இன்னும் உறுதியானவர், இன்னும் தெளிவானவர். இந்திரஜித் மீண்டும் எதிரே நின்றான். ஆனால் இப்போது மாயை இல்லை, மறைவு இல்லை. இது நேரடி போர். 2 வீரர்கள் ஒரே நேரத்தில் அம்புகளை விடுகின்றனர். அம்புகள் ஆகாயத்தை கிழிக்கின்றன. அஸ்திரங்கள் மோதுகின்றன. பூமி அதிர்கிறது. போர் உச்சத்தை அடைகிறது. அந்த நேரத்தில் லக்ஷ்மணர் தமது இறுதி அஸ்திரத்தை எய்தார். அது நேராக பாய்ந்தது. தவறாது. நேராக இலக்கை துளைத்தது. இந்திரஜித் விழுந்தான். லங்காவின் மிக வலிமையான வீரன் இப்போது இல்லை. போரின் நிலை மாறியது.
அந்த செய்தி ராவணனிடம் சென்றது. அவன் மகன் இந்திரஜித் இல்லை. ஒரு கணம் அவன் அமைதியாக நின்றான். பின்னர் அவன் கண்கள் தீ போல எரிந்தது. துக்கம் கோபமாக மாறியது. அவன் கர்ஜித்தான், இப்போது இந்த போருக்கு முடிவு. ராவணன் தானே போர்க்களத்திற்கு வந்தான். போர்க்களம் மீண்டும் அமைதியானது. ராமரும் ராவணனும் நேருக்கு நேர் நின்றார். இது சாதாரண போர் அல்ல, இது தர்மம் மற்றும் அகந்தையின் மோதல், ஒளி மற்றும் இருளின் மோதல். ராவணன் தாங்கினான் அதிக சக்தியுடன். அவன் அம்புகள் அக்னி போல, அவன் அஸ்திரங்கள் இடி போல. ஆனால் ராமர் அமைதியாக நின்றார். அவர் ஒவ்வொரு அம்பும் ஒரு நோக்கத்துடன், ஒரு தர்மத்துடன். போர் நீண்டது, ஆனால் அகந்தை எப்போதும் நீடிக்காது. ராமர் கண்களை மூடினார். அவர் மனத்தை ஒருமுகப்படுத்தினார். பின்னர் பிரம்மாஸ்திரத்தை அழைத்தார். ஒரு இறுதி அம்பு. அது பாய்ந்தது, நேராக ராவணனை தாக்கியது. ராவணன் விழுந்தான். லங்கையின் மன்னன் இப்போது இல்லை. போர் முடிந்தது. அமைதி திரும்பியது. போர் முடிந்த பின் ராமர் அசோகவனத்திற்கு சென்றார். சீதையார் அங்கு நின்றார். நீண்ட கால காத்திருப்பு, வலி, துணிவு அனைத்தையும் தாண்டி அவர்களின் கண்கள் சந்தித்தது. அது ஒரு நிமிடம். வார்த்தைகள் தேவையில்லை. அவர்கள் மீண்டும் ஒன்றானார். புஷ்பக விமானம் வானில் உயர்ந்தது. ராமர், சீதையார், லக்ஷ்மணர் அனைவரும் அதில் ஏறினார். கீழே போரின் தடயங்கள், மேலே புதிய ஆரம்பம். அவர்கள் அயோத்தி நோக்கி புறப்பட்டார். அயோத்தி ஒரு பண்டிகை போல மாறியது. ஒவ்வொரு வீடும் ஒளியால் நிரம்பியது. விளக்குகள் ஏற்றப்பட்டன. மக்கள் மகிழ்ந்தனர். ராமர் திரும்பி வந்தார். இருள் நீங்கியது, ஒளி பரவியது. இதுவே தீபாவளி, ஒளியின் வெற்றி இருளின் மீது. ராமர் அரசராகினார். சீதையார் அருகில் இருந்தார். லக்ஷ்மணர், பரதர், சத்ருக்னர் அனைவரும் அருகில் நின்றார். அனுமன் பக்தியுடன் வணங்கினார். அது ஒரு ராஜ்யத்தின் தொடக்கம். அந்த ராஜ்யத்தில் நீதி இருந்தது, அமைதி இருந்தது, கருணை இருந்தது. அனைவரும் சமமாக இருந்தனர். இதுதான் ராமராஜ்யம், தர்மத்தின் உலகம். ராமாயணம் ஒரு கதை மட்டுமல்ல, ஒரு வழிகாட்டி. அது நமக்கு கற்பிப்பது, எவ்வளவு பெரிய சவாலாக இருந்தாலும் தர்மம் எப்போதும் வெல்லும். ஏனெனில் இறுதியில் நாம் சரியானதை தேர்வு செய்தால் ஒளி எப்போதும் இருளை வெல்லும். மீண்டும் சந்திப்போம் ஒரு புதிய கதையுடன். ஜலேபி டேல்ஸில். ஸ்ரீராமச்சந்திரனுக்கு ஜெயமங்களம், நல்ல திவ்யாமுக சந்திரனுக்கு சுபமங்களம். கௌசல்யா தனயனுக்கு ஜெயமங்களம், கௌசிக முனிவர் போற்றினுக்கு சுபமங்களம். தசரத நந்தனனுக்கு ஜெயமங்களம், தர்ம சம்ஸ்தாபனனுக்கு சுபமங்களம். சீதா மனோகரனுக்கு ஜெயமங்களம், சிறந்த கருணாகரனுக்கு சுபமங்களம். ராகவர் ராமனுக்கு ஜெயமங்களம், ராமநாம பராயணனுக்கு சுபமங்களம். ஹனும சேவிதனுக்கு ஜெயமங்களம், அயோத்தி நாதனுக்கு நித்ய மங்களம். ஸ்ரீராமச்சந்திரனுக்கு ஜெயமங்களம், நல்ல திவ்யாமுக சந்திரனுக்கு சுபமங்களம்.